அரிப்பு மற்றும் வலியுடன் கூடிய வெரிகோஸ் வெயினில் இருந்து விடுபடுங்கள். இந்தியாவின் நம்பர் 1 வெரிகோஸ் வெயின் மருத்துவமனை ஏவிஸ் ஹாஸ்பிட்டலில் ஆலோசனை பெறுங்கள். உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன். அதுல தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷையும். தக் லைஃப் பட ஆடியோ லான்ச் விழாவில் நடிகர் கமல்ஹாசன் பேசியதுதான் தற்போது சமூக வலைத்தளங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது. அது மட்டுமின்றி தமிழ் மற்றும் கன்னட மொழிக்கான விவாதத்தையும் இந்த விவகாரம் மீண்டும் எழுப்பியுள்ளது. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். உயிரே உறவே தமிழே. இது அரசியலுக்கு போனதும் உங்களுக்கு கிடைச்ச எல்லாரும் தலைவர்கள்லாம் சொல்கிற மாதிரி ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இதை காயின் பண்ணீங்களான்னு கேட்டாங்க. இல்லை, நான் என் தமிழகத்தை பற்றி, என் தமிழ் சினிமாவை பற்றி, என் தமிழை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன், சிலம்பரசன், த்ரிஷா, அசோக் செல்வன், அபிராமி உள்ளிட்டோர் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள தக் லைஃப் திரைப்படம் வருகிற ஜூன் 5ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக இருக்கிறது. இதற்கான ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள் பல மாநிலங்களில் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு சென்னையில் தக் லைஃப் பட ஆடியோ லான்ச் விழாவில் நடிகர் கமல்ஹாசன் பேசியதற்கு தற்போது சமூக வலைத்தளங்களில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. அரசியலுக்கு போனதும் உங்களுக்கு கிடைச்ச எல்லாரும் தலைவர்கள்லாம் சொல்கிற மாதிரி ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இதை காயின் பண்ணீங்களான்னு கேட்டாங்க. இல்லை, நான் என் தமிழகத்தை பற்றி, என் தமிழ் சினிமாவை பற்றி, என் தமிழை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அண்மையில் தக் லைஃப் படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இந்த விழாவில் பிரபல கன்னட நடிகர் சிவராஜ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அந்த விழாவில் பேசிய கமல்ஹாசன், கன்னட நடிகர் சிவராஜ்குமார் குறித்து பேசும்போது, ராஜ்குமாருடைய குடும்பம் அந்த ஊரில் இருக்கும் என்னுடைய குடும்பம், அதனால்தான் அவர் இங்கு வந்திருக்கிறார். அதனால்தான் என்னுடைய பேச்சை தொடங்கும் போது உயிரே உறவே தமிழே என்று தொடங்கினேன். தமிழிலிருந்து பிரிந்ததுதான் கன்னடம், அதை நீங்களும் ஒத்துக்கொள்வீர்கள் என்று கூறியிருந்தார். இதற்கு சிவராஜ்குமாரும் தலையை ஆம் என்று அசைத்து ஆமோதித்தார். உயிரே உறவே தமிழே, அது இந்த முதல் வரிசையில் இருப்பவர்களுக்கும் பொருந்தும். இது அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம், அதனால தான் அவர் இங்கே வந்திருக்காரு. அதனால தான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன். அதில் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும், அதனால் நீங்களும் அதில் உட்படுவீர்கள். இந்த நிலையில் தமிழில் இருந்து பிரிந்ததுதான் கன்னடம் என கமல்ஹாசன் பேசியது கன்னட அமைப்பினரை கொந்தளிப்பில் ஆழ்த்தியுள்ளது. நடிகர் கமல்ஹாசனின் கருத்து விழாவில் இருந்தவர்கள் சிலரால் வரவேற்கப்பட்டாலும் இந்த கருத்துக்கு கன்னட ரக்ஷண வேதிக்கை உள்ளிட்ட அமைப்புகள் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளன. மேலும் சமூக வலைத்தளங்களிலும் கன்னட அமைப்புகளைச் சேர்ந்த பலர் கமல்ஹாசனின் கருத்துக்கு கடும் எதிர்ப்பை பதிவிட்டு வருவது வைரலாகி வருகிறது. இது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள கர்நாடக பாஜக தலைவர் விஜயேந்திரா, தாய்மொழியை நேசிக்க வேண்டும், ஆனால் அதற்காக பிற மொழிகளை அவமதிப்பது அநாகரிகமான செயல். குறிப்பாக கலைஞர்கள் ஒவ்வொரு மொழியையும் மதிக்கும் பண்பாட்டை கொண்டிருக்க வேண்டும். கன்னடம் உட்பட பல இந்திய மொழிகளில் நடித்துள்ள நடிகர் கமல்ஹாசன் தனது தமிழ் மொழியை போற்றுவதற்காக நடிகர் சிவராஜ்குமாரையும் சேர்த்து கன்னடத்தை அவமதித்திருப்பது ஆணவம் மற்றும் ஆணவத்தின் உச்சம். ஒரு மொழியிலிருந்து எந்த மொழி பிரிந்தது என்பதை வரையறுக்க கமல்ஹாசன் வரலாற்றாசிரியர் அல்ல என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்த பதிவில் 2500 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்டது கன்னட மொழி. தென்னிந்தியாவிற்கு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய கமல்ஹாசன் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து இந்து மதத்தை அவமதித்து மத உணர்வுகளை புண்படுத்தி வருகிறார். இப்போது 6.5 கோடி கன்னடர்களின் சுயமரியாதையை புண்படுத்தி கன்னடத்தை அவமதித்துள்ளார்.
கமல்ஹாசன் உடனடியாக கன்னட மக்களிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பெங்களூரில் ஒட்டப்பட்டிருந்த நடிகர் கமல்ஹாசனின் தக் லைஃப் படத்தின் பேனரை கன்னட அமைப்பினர் கிழித்து அகற்றினர். இதனால் கர்நாடகாவில் இந்த படம் திட்டமிட்டபடி வெளியாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அரிப்பு மற்றும் வலியுடன் கூடிய வெரிகோஸ் வெயினில் இருந்து விடுபடுங்கள். இந்தியாவின் நம்பர் 1 வெரிகோஸ் வெயின் மருத்துவமனை ஏவிஸ் ஹாஸ்பிட்டலில் ஆலோசனை பெறுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.